أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் உண்மையானது அல்லாஹ்வின் வேதமாகிய அல் குர்ஆன் என்றும் வழிகாட்டுதல்களில் சிறந்தது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த நபி வழியாகிய சுன்னா என்றும் காரியங்களில் எல்லாம் மிக மோசமானது அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் மனிதர்கள் புதிதான விடயங்களை உண்டு பண்ணுவதென்றும் இவ்வாறான விடயங்கள் அனைத்தும் பித்அத்களாகும் பித்அத்கள் அனைத்தும் வழிகேடுகளாகும் வழிகேடுகள் அனைத்தும் நாளை மறுமையில் நரகிற்கு செல்லும் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது சொற்பொழிவுகளின் ஆரம்பத்தில் இம்மனித சமுதாயத்தினரை பார்த்து எச்சரித்த வாசகங்களை நானும் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அல் குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களினூடாக கற்றறிந்து அதன் அடிப்படையில் அமல் செய்து நாளை மறுமை நாளில் சுவனத்துக்கு சொந்தக்காரர்களாக மாற வேண்டும் என்ற உயரிய நோக்கிலும் அவனால் கடமையாக்கப்பட்ட ஜும்ஆவினுடைய கடமையை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அவனுடைய மாளிகையில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக என பிரார்த்தித்தவனாய் அல்லாஹும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விடயங்களை எடுத்து வாழ வேண்டுமென இறைக்கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவ்வாறான விடயங்கள் அனைத்தையும் எடுத்து வாழ வேண்டும் என்றும் எவ்வாறான விடயங்களை விட்டும் தவிர்ந்து வாழுமாறு தடை விதித்துள்ளார்களோ அவ்வாறான விடயங்களை விட்டும் தவிர்ந்து வாழ வேண்டும் என்றும் நமக்கு மத்தியில் வசியத்தனும் நல்லுபதேசம் செய்தவனாய் இஸ்லாமிய மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பினூடாக நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி வாழுகின்ற விடயத்தில் எங்களுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை இன்றைய ஹுதுபாவினூடாக சற்று மீள்பரிசீலனை செய்யலாம் என ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே சுமாராக 8 பில்லியன் மக்கள் வாழ்கிறார்கள். கிட்டத்தட்ட 800 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். அதிலே 25% 2 பில்லியன் மக்கள் முஸ்லிம்களாக வாழ்கிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக இருக்கட்டும், முஸ்லிம் அல்லாத மக்களாக இருக்கட்டும், ஏராளமான நிஅமத்துகளை அருட்களை அல்லாஹு தஆலா வழங்கியிருக்கிறான். வழங்கப்பட்ட அருட்கொடைகளில் அருள்களில் மிகச்சிறந்த இந்த உலகத்திலேயும் நாளை மறுமை நாளிலேயும் எங்களுக்கு பயன் தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு அருள் தான் நாங்கள் ஏற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கமாகும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அவனுடைய அருட்கொடைகள் குறித்து சொல்லுகின்ற பொழுது وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا, அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளை நீங்கள் கணக்கெடுக்க ஆரம்பித்தால்
அவைகளை கணக்கிட்டு முடிக்க முடியாது என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு இன்னல் இன்சான லவலூமுன் கஃபார், நிச்சயமாக மனிதன், நான் என்னதான் அவனுக்கு அருட்கொடைகளை வழங்கியிருந்தாலும் நியமத்துகளை கொடுத்திருந்தாலும் என்றாலும் மனிதன் லவலூமுன் கஃபார், அநியாயக்காரனாகவும் நன்றி கெட்டவனாகவும் தான் இருக்கிறான் என்பதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். ஈமானிய உறவுகளே, பொருளாதார ரீதியான நியமத்தாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆரோக்கியம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நியமத்தாக இருந்தாலும் சரி, எங்களுடைய உடல்களில் அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய உறுப்புகள், இவைகளும் பெரும் நியமத்துகள். அந்த உறுப்புகளை இயங்க அல்லாஹு தஆலா வடிவமைத்திருக்கக்கூடிய, ஆங்காங்கே ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த மூட்டுக்கள், இவைகள் ஒரு நியமத். இவ்வாறாக மனிதனுக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே பல வகையான நியமத்துகளை தந்திருந்தாலும் அவனுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய முஸ்லிம் என்று இந்த உலகத்திலே வாழக்கூடிய நியமத் என்பதுதான் மிக பெரும் நியமத் என்பதை அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலக கணக்கெடுப்பின்படி முஸ்லிம்களுடைய பெயர்களில் வாழக்கூடியவர்கள் 2 பில்லியன் 2 கோடி மக்கள் இருந்தாலும் உண்மைக்குண்மையாக அல்லாஹ்வை நம்பி, அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டுமோ அந்த அடிப்படையிலே நம்பி எங்களுடைய ஈமான் பறிபோகக்கூடிய செயற்பாடுகளில் ஈடுபடாமல் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை சரிவர நிறைவேற்றக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கைகள் அல்லாஹ் அறிந்தவன். ஆனால் முஸ்லிம்கள் என்ற பெயரிலே பல மக்கள் இன்றும் குஃப்ருக்கு செல்லக்கூடிய செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பது வருத்தத்தை தரக்கூடிய ஒரு அம்சம் என்பதை புரிந்து கொள்ளுகின்ற அதே வேளை, இவ்வாறான செயற்பாடுகளை விட்டும் அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாத்து இந்த கொள்கையில் எங்களுக்கு தெளிவை தந்து அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டுமோ அந்த அடிப்படையில் அல்லாஹ்வை நம்பக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்து அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை சரிவர நிறைவேற்றக்கூடிய, இந்த மார்க்கத்தை சரிவர புரிந்து நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கக்கூடிய நாங்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு அதிகம் நன்றி செலுத்த வேண்டும் என்கின்ற அம்சத்தை அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே ஆரம்பத்திலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நாங்கள் இந்த உலகத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நாங்கள் அந்த மார்க்கம் சொல்லுகின்ற சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறோம் என்கின்ற விடயத்தை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது பெயரளவிலே முஸ்லிமாக நாங்கள் வாழ்கிறோமா, அல்லது எங்களுடைய வாழ்க்கை திட்டமே இஸ்லாத்தை மையப்படுத்தியதாக அமையப்பட்டிருக்கிறதா என்பதை அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா அவனை நம்பிய மக்களை அழைத்து யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் அல்லாஹு தஆலா யா ஐயுஹன் நாஸ் என்று அழைக்கவில்லை, மனிதர்களை என்று அழைக்கவில்லை. மாறாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட, அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய மக்களாகிய எங்களை அழைத்துத்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள். ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் பார்த்து அல்லாஹு தஆலா விதிக்கவில்லை, ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் அல்லாஹு தஆலா அழைக்கவில்லை. மாறாக அல்லாஹ்வை நம்பிய முஃமின்களை, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட முஃமின்களை அழைத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், இந்த மார்க்கத்திலே நீங்கள் முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள். வலா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இன்னஹு லகும் அதுவும் முபீன், நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்க விரோதியாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். ஆக ஈமானிய உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, அல்லாஹ்வை நம்பிய நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் எந்த பகுதியாக அது இருந்தாலும் சரிதான், சந்தோஷமான
மகிழ்ச்சிகரமான நிலையில் நாங்கள் இருந்தாலும் அல்லது கஷ்டமான கவலையான சந்தர்ப்பங்களில் நாங்கள் இருந்தாலும், செல்வம் எங்களிடம் இருந்தாலும் செல்வம் எங்களிடம் இல்லாமல் இருந்தாலும், பட்டம் பதவிகள் எங்களிடம் இருந்தாலும் பட்டம் பதவிகள் எங்களிடம் இல்லாமல் இருந்தாலும், எந்த நிலையிலேயும் இஸ்லாமிய மார்க்கத்தை சரியான முறையிலே நாங்கள் பின்பற்றி வாழ வேண்டும் என்கின்ற அம்சத்தை தான் இந்த அல் குர்ஆனிய வசனம் எங்களுக்கு உணர்த்துகிறது என்பதை ஈமானிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாறாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே எனக்கு விருப்பமாக இருக்கக்கூடிய செயற்பாடுகளை மாத்திரம் நான் எடுத்துக்கொண்டு எனக்கு விருப்பமில்லாத செயற்பாடுகளை நான் விடுவது அல்லது புறக்கணிப்பது அல்லது எனது புத்திக்கு இது சரியான முறையிலே தென்படவில்லை என நான் மறுத்து விடுவது, இப்படியான காரியங்கள் முஃமின்களாகிய எங்களுக்கு ஆரோக்கியமானது கிடையாது என்பதை அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களில் பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நாம் முஸ்லிமாக வாழ வேண்டும் என்றால் வணக்க வழிபாடுகளில் சரியான முறையிலே இருந்துவிட்டால் போதுமானது. அப்படி இல்லை உறவுகளே. வணக்கம் என்பது, இபாதத் என்பது இஸ்லாமிய வாழ்க்கை திட்டத்தின் ஒரு பகுதி. அது போன்ற பல பகுதிகள் இஸ்லாமிய வாழ்க்கை திட்டத்தில் இருக்கிறது என்பதை ஈமானிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து விடயங்களுக்கும் மேலாக நாங்கள் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டிய அம்சம் எங்களுடைய நம்பிக்கை கோட்பாடு, அல் அகீதா. இந்த நம்பிக்கை கோட்பாட்டிலே நாங்கள் சரியான முறையிலே இருந்து கொள்ள வேண்டும். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ எப்படி அல்லாஹ் குறித்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என வழிகாட்டியிருக்கிறார்களோ, சஹாபாக்கள் எப்படி அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்களோ அது போன்று நாங்கள் அல்லாஹ்வை புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அல்லாஹ்வை தேடி அவன் யார், அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய பண்புகள் என்ன, இவ்வாறாக தேடி கற்ற வரலாறுகள் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் உறவுகளே. முதலாவதாக நாங்கள் அல்லாஹ்வை சரியான முறையிலே நம்பி வாழக்கூடியவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ் என்பவன் யார், அவன் எங்கே இருக்கிறான் என்பதை ஆழமாக நாங்கள் தேடி சரியான நம்பிக்கை கோட்பாட்டினுள் வர வேண்டும். இன்னும் எங்களில் பலர் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறோம், அல்லாஹ் இருக்கிறான் ஆனால் எங்கே என்று தெரியாது. ஏன் அந்த சிந்தனைகள் எங்களுடைய ஆரம்ப காலகட்டங்களில் எங்களுடைய மூதாதையர்களிடம் இருந்திருக்கிறது. அல்லாஹ் இருக்கிறான் ஆனால் அவன் மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை, வலது பக்கமும் இல்லை இடது பக்கமும் இல்லை, உலகத்துக்குள்ளேயும் இல்லை உலகத்துக்கு வெளியேயும் இல்லை, இல்லாத ஒரு அல்லாஹ்வை நம்பிய எங்களுடைய மூதாதையர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை கோட்பாடு இன்னும் எங்களில் பலரிடம் தாக்கம் செலுத்துகிறது. அல்லாஹ் எங்கே இருக்கிறான் தெரியாது. அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, இன்னும் எங்களில் பலர் அல்லாஹ்வை எப்படி நம்பி இருக்கிறோம் என்றால், அல்லாஹ் வீசக்கூடிய காற்றை போல அல்லது மின்சாரத்தை போல அவனை சரியான முறையிலே அறிந்து கொள்ள முடியாது. அவனுடைய செயற்பாடுகளை வைத்துத்தான் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்று எங்களில் பலர் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஈமானி உறவுகளே, நிச்சயமாக சுவனவாசிகள் நாளை மறுமை நாளிலே சுவனத்துக்கு சென்ற பின்னர் அல்லாஹ்வை பார்ப்பார்கள். அல்லாஹ்வை பார்க்கின்ற விடயத்திலே எத்தனையோ முஸ்லிம்கள் வழிகட்டு போனார்கள். அல்லாஹ்வை பார்க்க முடியாது, அவனுக்கு உருவம் கிடையாது, ஒரு பொழுதுமே அல்லாஹ்வை பார்க்கவே முடியாது என இந்த நம்பிக்கை கொள்கையை வெளிப்படுத்தி இஸ்லாமிய வட்டத்தினுள் இருந்து வெளியேறிய எத்தனையோ முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். ஈமானிய உறவுகளே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், உஜூஹு யௌமஇதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. நிச்சயமாக அன்றைய தினம் சில முகங்கள் அல்லாஹ்வை பார்க்கும், சிலர் அல்லாஹ்வை பார்ப்பார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஒரு அல் குர்ஆனிய வசனத்துக்கு விளக்கமாக, லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஜியாதா. இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது யாரெல்லாம் நல்ல காரியங்களில் ஈடுபட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை கொடுப்பான். அதே நேரத்தில் மேலதிகமான ஒரு தகவலையும் ஒரு செய்தியையும் அல்லாஹு தஆலா கொடுப்பான். இந்த மேலதிகமான செய்தி என்றால், ஜியாதா என்றால் என்ன என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு விளங்கப்படுத்துகின்ற பொழுது அல்லாஹு தஆலா
சுவர்க்கவாசிகளை சுவனத்துக்கு அனுப்பிய பின்னர் அந்த சுவனவாசிகளை பார்த்து அல்லாஹ் கேட்பானாம், இன்னும் ஏதாவது நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா தர வேண்டும் என நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? மேலதிகமாக எதையாவது நான் உங்களுக்கு தர வேண்டும் என விரும்புகிறீர்களா? அப்ப அந்த சுவர்க்கவாசிகள் சொல்லுவார்கள், ரப்பே, எதற்காகவே இந்த உலகத்திலே நாங்கள் உன்னை கட்டுப்பட்டு வாழ்ந்தோமோ, உனக்காக சுஜூது செய்தோமோ, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் சரியான முறையில் நிலைத்திருந்தோமோ, எந்த நோக்கமோ அந்த நோக்கத்தை நீ நிறைவேற்றி விட்டாய், எங்களுக்கு சுவனத்தை தந்து விட்டாய், எங்களுடைய முகங்களை வெண்மைப்படுத்தி விட்டாய் என்பதாக அந்த சுவனவாசிகள் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா சொல்வானாம், மேலதிகமாக நான் உங்களுக்கு ஒரு அம்சத்தை தரப்போகிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வினுடைய திரையை நீக்குவான். அந்த நேரத்திலே சுவனவாசிகள் அல்லாஹ்வை பார்ப்பார்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொல்லிவிட்டு லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஜியாதா என்கின்ற வசனத்தை ஓதிய செய்தியை நாம் சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கிறோம். அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, அதே போன்று சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்படக்கூடிய செய்தி, அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், நாளை மறுமை நாளிலே சுவர்க்கவாசிகள் இந்த உலகத்திலே பௌர்ணமி தினத்தன்று எப்படி சந்திரனை முழு நிலவையும் ஒரு மனிதன் பார்ப்பானோ அது போன்று படைத்த ரப்பை முஃமின்கள் பார்ப்பார்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, எனவே அல்லாஹ் குறித்து நாங்கள் தேடி கற்க வேண்டும். இது எங்களுடைய தலையாய கடமை. நாங்கள் யாருக்காக வேண்டி சுஜூது செய்கிறோமோ, யாருக்காக வேண்டி ஓடி ஓடி வந்து 5 நேரம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறோமோ, யாருக்காக வேண்டி லட்சக்கணக்கிலே ரூபாய்களை செலவழித்து மக்கமா நகரை நோக்கி ஹஜ்ஜுக்காக பயணிக்கிறோமோ, அந்த ரப்பு யார் என்று தெரியாமல் வெறுமனே காற்றையும் மின்சாரத்தையும் போல நம்பிக்கொண்டிருக்காமல் நிச்சயமாக அல்லாஹ் என்பவன் யார், அவனை எப்படி நாங்கள் நம்ப வேண்டும், அவனை எப்படி நாங்கள் ஒருமைப்படுத்த வேண்டும், ருபூபியா என்றால் என்ன, உலூஹியா என்றால் என்ன, அல்லாஹ்வினுடைய பெயர்கள் பண்புகள் என்றால் என்ன என்பதை நிச்சயமாக ஈமானிய உறவுகளே அல்லாஹ்வை நாங்கள் தேடி கற்க வேண்டும். இது இஸ்லாமிய மார்க்கத்தில் தலையாய கடமைகளில் ஒன்று, அகீதா என்று சொல்லப்படக்கூடிய பகுதி. ஈமானிய உறவுகளே, அதே போன்றுதான் இஸ்லாம் என்கின்ற இந்த வாழ்க்கை நெறியினுள் இபாதத்தில் இருக்கின்றன வணக்க வழிபாடுகள். சிலர் சில வணக்க வழிபாடுகளை விரும்பி செய்வார்கள். அந்த விருப்பமான வணக்க வழிபாடுகளில் இருக்கக்கூடிய ஆர்வங்கள் ஏனைய வணக்க வழிபாடுகள் இருக்க மாட்டாது. ரமலான் காலம் வந்துவிட்டால் எல்லோரும் நோன்பு நோக்கிறோம், ஆனால் தொழுவதில் ஆர்வம் கிடையாது. நோன்பு நோக்கிறார்கள், ஆனால் அல்லாஹ்வை 5 நேரம் வந்து தொழுகின்ற விடயத்தில் பொறுப்போக்குள்ளவர்களாக இருக்கிறார்கள். வருடத்தில் ஒரு மாதம் முழுமையாக நோன்பு நோக்க வேண்டும், அதை சரியான முறையில் நிறைவேற்றுகிறோம். ஒரு நாளைக்கு 5 நேரம் கட்டாயம் அல்லாஹ்வை தொழுதே ஆக வேண்டும், அதிலே பொறுப்போக்குள்ளவர்களாக இருக்கிறோம். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்ட மக்களே, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள். உங்களுக்கு விருப்பமான பகுதியை மாத்திரம் எடுத்துவிட்டு விருப்பமில்லாத அல்லது எங்களால் செய்ய முடியாது என்று நீங்கள் நினைக்கக்கூடிய பகுதியை விட்டு அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் வேதத்தில் ஒரு பகுதியை நம்பிவிட்டு இன்னொரு பகுதியை நீங்கள் மறுக்கிறீர்களா? எனவே ஈமானிய உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, சிலர் இருப்போம் வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்வை தொழுகின்ற விடயத்திலே மாஷா அல்லாஹ் அவ்வளவு ஆர்வம் உள்ளவர்களாக இருப்போம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் கட்டளையிட்ட இன்னொரு கட்டளையான தாடியை வளர்க்கின்ற விடயத்திலே பொறுப்போக்குள்ளவர்களாக இருப்போம். ஈமானிய உறவுகளே, அது நாங்கள் விரும்பவில்லை. தாடி வளர்ப்பதை நான் விரும்பவில்லை, அல்லது ஏதோ ஒரு காரணம். அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, தொழுவது எப்படி கடமையோ அது போன்றுதான் அல்லாஹ்வின் தூதர் கட்டளையிட்டார்கள். வஃபிருல் லிஹா, தாடியை நீங்கள் வளர விடுங்கள். அவுஃபுல் லிஹா, தாடியை தொங்க விடுங்கள். அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, தாடி என்பது அல்லாஹ்வின் தூதருடைய உம்மத்துக்கு மாத்திரம் வழங்கப்பட்ட ஒரு சுன்னா கிடையாது. சுன்னா என்றால் செய்தால் நன்மை, செய்யாவிட்டால் நன்மை இல்லை என்று புரிந்து கொள்ளக்கூடாது. நபிகளாருடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்து காட்டிய அம்சம் தாடியை வளர்ப்பது. எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் தாடியை வளர்க்குமாறு. இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே ஃபித்ரா என்ற ஒரு பகுதி இருக்கிறது. காலம் தொட்டும் சில செயற்பாடுகள் மார்க்கத்தில் இருந்து கொண்டே வந்திருக்கின்றன. அதிலே ஒரு செயற்பாடு தான் தாடி வளர்ப்பது என்பது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலம் தொட்டும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் வரைக்கும் சில செயற்பாடுகள் இந்த மக்கள் முஸ்லிம்கள் எல்லோருமே, முஸ்லிம்கள் என்றால் அல்லாஹ்வை நம்பிய எல்லோருமே அதை செய்ய வேண்டும். அப்படியான ஒரு செயற்பாடு தான் தாடி வளர்ப்பது என்பதை ஈமானிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் எங்களுடைய உள்ளம்
எங்களுடைய நப்சு எதை விரும்புகிறதோ அதை மாத்திரம் நாங்கள் செய்துவிட்டு எங்களுடைய உள்ளம் ஆசைப்படாத விரும்பாத இபாதத்துகளை, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை, அல்லாஹ்வின் தூதருடைய கட்டளைகளை புறக்கணிப்பது, அப்படியான மக்களை பார்த்துதான் அல்லாஹ் சொல்கிறான், முஃமின்களே இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள் என்பதை அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் முஆமலாத், கொடுக்கல் வாங்கல் என்கின்ற ஒரு பகுதி. இதிலே அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி இது. ஏனென்றால் கொடுக்கல் வாங்கலில் தான் ஹலால் ஹராம் பேண வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். எங்களை அறிந்தோ அறியாமலோ ஹராத்திலே, ஹராமான பொருளீட்டலிலே, ஹராமான பொருளாதாரங்களை சம்பாதித்து அதன் மூலமாக நாங்கள் சாப்பிட்டு எங்களுடைய இந்த உலக வாழ்க்கையை, வாழ்வாதாரத்தை ரன் பண்ணி கொண்டு போனால் மிக பாரதூரமான ஒரு ரிசல்ட்டை, ஒரு முடிவை நாங்கள் சந்திக்க வேண்டி வரும் என்பதை ஈமானிய உறவுகளை நாங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். எனவே பொருளாதாரத்தை ஈட்டுகின்ற விடயத்திலே மிக கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும். எங்களுடைய வியாபாரம் பிறரை ஏமாற்றக்கூடிய அமைப்பிலே ஒரு பொழுதும் இருந்து விடக்கூடாது. எங்களுடைய வியாபாரத்திலே பொய் இருந்து விடக்கூடாது, ஏமாற்றுதல் இருந்து விடக்கூடாது. நாங்கள் விற்கக்கூடிய பொருளிலே இருக்கக்கூடிய குறைபாடுகளை பிறருக்கு விற்கின்ற பொழுது அழகான முறையிலே தெளிவாக சொல்லி விற்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அதே நேரத்தில் ஈமானிய உறவுகளை, அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, பிறருடைய பொருளாதாரங்களை ஹராமான முறையிலே நாங்கள் எடுத்துவிடக்கூடாது. அது பிறருடைய காணியாக இருக்கலாம் அல்லது பிறருடைய பொருட்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பிறருக்கு சொந்தமான ஒன்றை நாங்கள் ஹராமான முறையில் எடுத்துவிடக்கூடாது. இந்த பொருளாதார விடயத்திலே ஈமானிய உறவுகளை நாங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் நீண்ட பிரயாணம் செய்கிறார். அவர் பிரயாணத்தினுடைய அடையாளம் அவரிடம் தெரிகிறது. தலைகள் அலங்கோலமாக இருக்கின்றன, ஆடைகள் அலங்கோலமாக இருக்கின்றன. மிக நீண்ட பிரயாணம் செய்கிறார். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஒரு பிரயாணியினுடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடம் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே இந்த அடியார், இந்த பிரயாணி அல்லாஹ்விடம் கையேந்தி யா ரப் யா ரப் என்று அவருடைய தேவைகளை கேட்கிறார். அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மத்அமுஹு ஹராம், அவர் சாப்பிட்ட சாப்பாடு உணவு ஹராம், வ மஷ்ரபுஹு ஹராம், அவர் குடித்த குடிபானம் ஹராம், வ மல்பசுஹு ஹராம், அவர் அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஹராம், வ குத்திய பில் ஹராம், ஹராமான சம்பாத்தியத்தில் தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஃபஅன்னா யுஸ்தஜாபு லிதாலிக், இவ்வாறு ஹராமான சம்பாத்தியத்திலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய பிரார்த்தனையை அல்லாஹு தஆலா எப்படி ஏற்றுக்கொள்வார்? ஈமானிய உறவுகளே, அதை அல்லாஹ்வின் தூதர் தான் சொன்னார்கள். 3 பிரார்த்தனைகள் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படும். ஒன்று தஅவத்துல் மظلوم, அநியாயம் செய்யப்பட்டவனுடைய பிரார்த்தனை. இரண்டாவது தஅவத்துல் முசாவிர், ஒரு பிரயாணியினுடைய பிரார்த்தனை. மூன்றாவது தஅவத்துல் வாலிதி லிவலதிஹி, ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைகளுக்காக கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள். இந்த 3 பிரார்த்தனைகளையும் அல்லாஹு தஆலா எந்தவித சந்தேகமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறார். இதை சொன்ன அல்லாஹ்வின் தூதர், ஒருவருடைய உடலிலே ஹராம் கலந்து விட்டால், ஒருவருடைய உடலிலே ஹராம் கலந்து விட்டால் அவருடைய பிரார்த்தனை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் என்றால், அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளை, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, 5 10 அதிகமாக கிடைக்கிறது, ஏன் 1000 10,000 அதிகமாக கிடைக்கட்டும், எங்களுக்கு ஹராம் தேவை கிடையாது. ஈமானிய உறவுகளே, ஹராமான சம்பாத்தியங்கள், பிறரை ஏமாற்றிய சம்பாத்தியங்கள், பிறரை நம்ப வைத்து கழுத்தறுத்த சம்பாத்தியங்கள் ஒரு பொழுதுமே எங்களிடம் நிலைத்திருக்க மாட்டாது. அதிலே பரக்கத் இருக்காது என்பதை ஈமானிய உறவுகளை நாங்கள் ஆழமாக நம்ப வேண்டும். ஒருவர் ஒரு நாளைக்கு 1000 தான் உழைக்கிறார் அல்லது 1500 தான் உழைக்கிறார், அன்றைய வாழ்க்கையை சந்தோஷமாக அவர் கழிக்கிறார் என்றால் நிச்சயமாக அதில் தான் பரக்கத் இருக்கிறது. ஒரு 10,000 உழைக்கட்டும், 15,000 உழைக்கட்டும், அதற்கு மேலால் அன்றைய தினம் அவருக்கு தேவை இருக்கிறது என்றால் நிச்சயமாக அதிலே பரக்கத்தில்லை என்பதை ஈமானிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இஸ்லாமிய வாழ்க்கை திட்டத்தில் முஆமலாத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பகுதி, பொருளீட்டல் கொடுக்கல் வாங்கலில்
அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை ஈமானிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மன் கஷ்ஷனா ஃபலைஸ மின்னா, யார் மோசடி செய்கிறாரோ, எங்களில் யார் மோசடி செய்யக்கூடிய காரியங்களில் ஈடுபடுகிறாரோ அவர் எங்களை சார்ந்தவர் அல்ல, அவர் முஹம்மதினுடைய உம்மத்தை சார்ந்தவர் கிடையாது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். ஈமானிய உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அடுத்த பகுதிதான் அல் அஹ்லாகு வஸ்ஸுலூக். எங்களில் அதிகமானவர்களிடம் 0 என்று சொல்லப்படக்கூடிய பகுதி பண்பாடுகள். ஈமானிய உறவுகளே, எப்படி நாங்கள் வணக்க வழிபாடுகளில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக வணக்க வழிபாடுகளை சரியான முறையிலே நாங்கள் ஈடுபடுகிறோமோ, எங்களுடைய கொடுக்கல் வாங்கலில் மிக கவனமாக நாங்கள் இருந்து கொள்கிறோமோ, அதே போன்றுதான் பிறரோடு நாங்கள் நடக்குகின்ற பொழுதும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அவருடைய உள்ளங்கள் நோயின்ற அமைப்பிலே எங்களுடைய செயற்பாடுகள் நடந்துவிடக்கூடாது. இன்று ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை பார்த்து சிரிப்பது, தபசும் புன்முறுவல் பூர்ப்பது, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் சதகா, நன்மையை கொண்டு வரும் என்றார்கள். ஆனால் எங்களிடம் பலரிடம் கிடையாது. ஒரு சகோதரனை பார்த்து சிரிக்கக்கூட எங்களிடம் மனசு இல்லை என்றால் ஈமானிய உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நாங்கள் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே பண்பாடுகள் என்பது மிக பிரதான பகுதி என்பதை அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இன்னமா புஇஸ்து ஃபில் இஸ்லாம், இன்னமா புஇஸ்து, நான் நபியாக அனுப்பப்பட்டதெல்லாம், இந்த சமூகத்துக்கு தூதராக நான் அனுப்பப்பட்டதெல்லாம் லிஉதம்மிம மகாரிமல் அஹ்லாக், நல்ல பண்புகளை கம்ப்ளீட் பண்ணுவதற்காக, பூர்த்தி செய்வதற்காக என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஈமானிய உறவுகளே, ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களுக்கு நாங்கள் தாவா செய்கிறோம், மக்களுக்கு நாங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என முயற்சி செய்கிறோம், ஆசைப்படுகிறோம், களத்தில் நின்று வேலை செய்கிறோம். என்னதான் நாங்கள் முயற்சி செய்தாலும் எங்களிடம் அஹ்லாக் இல்லை என்றால், நல்ல பண்பாடுகள் இல்லை என்றால் ஒரு பொழுதுமே அது வெற்றிகரமாக அமையாது. ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் தூதருடைய தாவா பிரச்சாரம், அல்லாஹ்வின் தூதருடைய தாவா பணி சஹாபாக்களை அந்த அளவுக்கு ஈர்த்தது என்றால் அதற்கு மிக பிரதான காரணம் அல்லாஹ்வின் தூதர் அந்த மக்களிடம் சிறந்த பண்பாடுள்ளவராக இருந்தார்கள், சிறந்த அஹ்லாக்குள்ளவர்களாக இருந்தார்கள். அதனால தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த தாவா பணி, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களா அது உண்மையாகத்தான் இருக்கும். அல்லாஹ்வின் தூதர் அஸ்ஸாதிக், உண்மையாளர் என அந்த சமூகத்தில் அறியப்பட்டிருந்தார்கள். அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர் என அந்த சமூகத்தில் அறியப்பட்டிருந்தார்கள். அதனால தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நுபுவத்தை, இந்த ரிசாலத்தை, அல்லாஹ்வை பற்றி, இந்த மார்க்கத்தை பற்றி அந்த மக்களுக்கு மத்தியிலே பேசுகின்ற பொழுது அதை அப்படி அந்த மக்கள் கூட்டம் கூட்டமாக உள்வாங்கினார்கள் என்றால் நிச்சயமாக அதற்கு மிக பிரதான காரணம் அஹ்லாக் என்பதை ஈமானிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த பகுதியினுள் எங்களுடைய நாவையும் நாங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், எங்களுடைய உள்ளங்களையும் நாங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுடைய நாவினால் இருந்து வெளிவரக்கூடிய வார்த்தைகள் பிறருடைய உள்ளங்களை நோவினைப்படுத்தக்கூடிய அமைப்பிலே ஒரு பொழுதுமே அமைந்து விடக்கூடாது என்பதில் அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே நீங்கள் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் எங்களுடைய உள்ளங்களிலே எழக்கூடிய எண்ணங்கள் அது பொறாமையாக இருக்கலாம், புறமாக இருக்கலாம். அதே போன்று எங்களுடைய உள்ளங்களிலே எழக்கூடிய புறம் பேசுதல் என்கின்ற அந்த எண்ணம் எங்களுடைய நாவினால் வெளிப்படுகிறது. இப்படியான தீய பண்புகளை விட்டும் எங்களுடைய உள்ளங்களையும் எங்களுடைய நாவுகளையும் ஈமானிய உறவுகளை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது நாங்கள் வெற்றி பெறுவதற்கு, இஸ்லாத்திலே முழுமையாக நுழைவதற்கு மிக பிரதான காரணம் என்பதையும் ஈமானிய உறவுகளை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, 2 அம்சங்கள் இருக்கின்றன. ஹுக்கூக்குல்லாஹ், ஹுக்கூக்குல் இபாத். அல்லாஹ்வுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளும் உரிமைகளும், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உரிமைகளும். அல்லாஹ்வினுடைய கடமைகள் உரிமைகளில் நாங்கள் ஏதாவது குறை செய்து விட்டோம் என்றால் நிச்சயம் அல்லாஹு தஆலா கஃபார், அதிக மன்னிக்கக்கூடியவன், எங்களை மன்னித்து விடுவான். அல்லாஹு தஆலா ரஹீம், ரஹ்மான், இரக்கம் காட்டக்கூடியவன், கருணை காட்டக்கூடியவன், எங்களுக்கு கருணை காட்டுவான், இரக்கம் காட்டுவான். நாங்கள் ஃபஜ்ர் தொழுகையை தொடர்ந்து தொழுது வருகிறோம், ஒரு நாள் தூக்கம் மிகைத்து விட்டது, அல்லாஹ் எங்களை நிச்சயமாக மன்னிப்பான். ஈமானிய உறவுகளே, ஆனால் ஹுக்கூக்குல் இபாத், அடியார்களுடைய கடமைகளை பொறுத்தவரையிலே இதில் நாங்கள் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஒருவரை காயப்படுத்தி விட்டோம், ஒருவருக்கு ஏசி விட்டோம், ஒருவருக்கு அடித்து
அடித்து விட்டோம், ஒருவரை பற்றி புறம் பேசிவிட்டோம், ஒருவரை பற்றி அவதூறு சொல்லிவிட்டோம், ஒருவர் மீது இட்டுக்கட்டி விட்டோம். ஈமானிய உறவுகளே, சுருக்கமாக சொல்கிறேன், ஒருவரை நாம் மானபங்கப்படுத்தி விட்டோம் என்றால் நிச்சயமாக குறித்த மனிதர் மன்னிக்காதவரை அல்லாஹு தஆலா ஒரு பொழுதுமே மன்னிக்க மாட்டான். நாளை மறுமை நாளிலே கந்தரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பாலம் இருக்கிறது, அதிலே அல்லாஹு தஆலா பழி தீர்ப்பான். அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமை நாளிலே ஒரு மனிதன் நன்மை குவியலோடு வருவான், தொழுகையோடு வருவான், நோன்போடு வருவான், ஜக்காத்தோடு வருவான், ஹஜ்ஜோடு வருவான், இன்னும் பல அமல்களை கொண்ட சுவனத்துக்கு தகுதியான ஒரு மனிதனை போன்று வருவான். அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, அந்த மனிதனின் மீது பல மனிதர்கள் குற்றம் சுமத்துவார்கள். ரப்பே, இவன் என்னை ஏசினான், இவன் என்னை அடித்தான், இவன் என்னை மானபங்கப்படுத்தினான், என்னுடைய பொருளாதாரங்களை ஹராமான முறையிலே திருடினான், எடுத்துக்கொண்டான். அல்லாஹு தஆலா யாரெல்லாம் குற்றம் சாட்டுகிறார்களோ அவர்களுக்கு இவனுடைய நன்மைகளிலே இருந்து எடுத்து கொடுத்து கொண்டே இருப்பான். ஆனால் கொடுப்பதற்கு நன்மை முடிந்துவிடும், குற்றச்சாட்டுகள் முடிய மாட்டாது. இன்னும் மனிதர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, அந்த மக்களுடைய பாவங்களை எடுத்து இவருக்கு அல்லாஹு தஆலா போட்டு நரகத்திலே தூக்கி எறிவான். இவரை அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அல் முஃப்லிசு மின் உம்மத்தி யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளிலே என்னுடைய சமூகத்திலே திவாலாகி போனவர் இவர்தான், லொஸ்டாகி போனவர் இவர்தான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஈமானிய உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, எங்களுடைய அஹ்லாக்கினுடைய வெளிப்பாடு அழகான முறையில் இருக்க வேண்டும். மாறாக பிறரை மானபங்கப்படுத்தக்கூடிய அமைப்பிலே, பிறரை நோவினைப்படுத்தக்கூடிய அமைப்பிலே எங்களுடைய செயற்பாடுகள் அமைய பெற்று விட்டால் நிச்சயமாக அந்த மனிதர் மன்னிக்காதவரை அல்லாஹு தஆலா மன்னிக்க மாட்டான் என்கின்ற அடிப்படையை அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன், அம்மா பாத். அன்பிற்குரிய ஈமானிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, இஸ்லாமிய வாழ்க்கை திட்டத்தின் இன்னொரு பகுதி தான் குடும்ப வாழ்க்கை. நாங்கள் மனைவியோடு பிள்ளைகளோடு வாழுகின்ற பொழுது எப்படி நாங்கள் வாழ வேண்டும் என்பதையும் இஸ்லாம் அழகான முறையில் எங்களுக்கு வழிகாட்டுகிறது. மனைவியை பற்றி, திருமணத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது எதற்காக நாங்கள் திருமணம் முடிக்கிறோம்? அந்த மனைவியிடம் நிம்மதி அடைவதற்காக, எங்களுக்கு மத்தியிலே அன்பு காதல் பெருகுவதற்காக வேண்டித்தான் இந்த திருமணத்தை அல்லாஹு தஆலா என்ன செய்திருக்கிறான், வணக்கமாக அறிமுகப்படுத்தி இருக்கிறான் என்கின்ற செய்திகளை எல்லாம் அல் குர்ஆனிய வசனங்கள் அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளை எங்களுக்கு உணர்த்துகிறது. எனவே நாங்கள் மனைவியோடு வாழுகின்ற பொழுது எப்படியெல்லாம் வாழ வேண்டும், எப்படியான செயற்பாடுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதையும் இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக விளக்குகிறது. அதை நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் தேடி கற்க வேண்டும். அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, அதனால தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர்கள் யார் என்றால் சுருக்கமாக அல்லாஹ் என்று சொன்னார்கள், உங்களிடம் சிறந்தவர் உங்களுடைய மனைவியிடம் சிறந்தவர், உங்களுடைய குடும்பத்தினரிடம் சிறந்தவர். யாருடைய மனைவி தன்னுடைய கணவனை பற்றி ஒழுங்கான ரிசல்ட்டை சொல்கிறாரோ அவர்தான் சிறந்தவர் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, எங்களுடைய மனைவிமார்கள் எங்களை எப்படி நினைத்து விடக்கூடாது என்றால், இவன் எப்போதான் என்னை விட்டு விட்டு போகப் போகிறான், எப்போதான் எனக்கு அநியாயம் செய்வதை நிறுத்தப் போகிறான், எப்போதான் இவன் திருந்தப் போகிறான், இப்படியான எண்ணங்கள் ஒரு பொழுதுமே, நிச்சயமாக ஒரு பொழுதுமே எங்களுடைய மனைவிமார்களிடம் வராத அமைப்பில் எங்களுடைய செயற்பாடுகள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, எங்களுடைய மனைவி நாளை மறுமை நாளிலே சுவர்க்கத்திலேயும் என்னோடு வாழ வேண்டும் என்கின்ற ஆசையோடு வாழக்கூடியவளாக எங்களுடைய செயற்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் விரும்பிய யாரோடும் வாழலாம் சுவர்க்கத்தில், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஹூருல் ஈன்களை தரப்போகிறார்கள். ஆனால் எங்களுடைய மனைவி ஆசைப்பட வேண்டும், இந்த உலகத்திலே நான் எந்த கணவனோடு வாழ்ந்தேனோ அந்த கணவனோடு சுவர்க்கத்திலே வாழ வேண்டும். இதுதான் உங்கள் மீது உங்களுடைய மனைவி எந்த அளவுக்கு நேசம் வைத்திருக்கிறாள் அல்லது உங்களை வெறுக்கிறாள் என்பதை தீர்மானிக்கக்கூடிய அம்சம் என்பதை அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனைவி என்பவள், பெண் என்பவள், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அவள் கோணலாக படைக்கப்பட்டிருக்கிறாள், அவள் பிழை செய்வாள், ஏனே அவனுடைய நல்ல செயற்பாடுகளை வைத்து நீ திருப்திப்பட்டுக்கொள், ஒரே அடியாக அந்த பிழையை நீ சரி செய்ய முயற்சிப்பாயாக இருந்தால் அந்த விலா எலும்பை நீ உடைத்து விட்டாய் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். இறுதியாக பிரிகின்ற ஒரு நிலைக்குத்தான் என்ன செய்யும், இந்த திருமணங்கள் வந்து சேரும். அதனால தான் அல்லாஹ்வின் சுருக்கமாக சொன்னார்கள், பெண் என்பவள் பிழை செய்வாள்,
அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், ஃபஅய்துஹுன்ன, அவளுக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். உங்களுக்கு மத்தியில் கணவன் மனைவிகளுக்கு இடையில் பிரச்சனையா, ஃபஅய்துஹுன்ன, அவளுக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். எங்களில் எத்தனை நபர்கள் என்னுடைய மனைவியை அழைத்து வைத்து இப்படி செய்யாது என்று உபதேசம் செய்து இருக்கிறோம், அல்லது எங்களுடைய ரியாக்ஷன் உடனடியாக கையை ஓங்குவதோ அல்லது அவளை ஏசுவதோ அவளை முகத்தில் அடிப்பதோ. அன்பிற்குரிய ஈமானி உறவுகளே, பெண்களை முகத்தில் அறைவதை வன்மையாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். அதே நேரத்தில் மனைவிமார்களை பிறருக்கு முன்னர் ஏசுவது, அவளை கண்டிப்பதையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். இது எங்களில் பலரிடம் சர்வ சாதாரணமாக இருக்கக்கூடிய அம்சம். அன்பிற்குரிய ஈமானி உறவுகளே, அல்லாஹு தஆலா நடிகார்களே, அதே நேரத்தில் எங்களுடைய மனைவியை நேர்வழிப்படுத்துகின்ற அதே வேளை எங்களுக்கு அமானிதமாக தரப்பட்ட எங்களுடைய பிள்ளைகளையும் நாங்கள் நேர்வழிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நடிகார்களே, இன்று எங்களில் பலர் எங்களுடைய பிள்ளைகளுக்கு பொருளாதார ரீதியான அநியாயம் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். பெண்களுக்கு மாத்திரமே சொத்துக்களை வழங்கி ஆண்களுக்கு சொத்துக்கள் வழங்காத ஒரு மிக பெரும் மோசமான ஒரு நிலை. அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, எந்த அளவுக்கு என்றால் இந்த விடயத்தில் அல்லாஹ்வின் தூதர் கடுமையாக கோபப்பட்டார்கள். நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பஷீர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் நுஅமான். பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 2 திருமணங்கள் இருந்தன. அதில் ஒரு திருமணத்தில் பிறந்தவர் தான் நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏதாவது சொத்து கொடுங்க, ஏதாவது அன்பளிப்பு கொடுங்கன்னு சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஒரு அன்பளிப்பை பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்து விட்டார்கள். இதற்கு அல்லாஹ்வின் தூதரை சாட்சியாக்குங்கள் என்பதாக அந்த நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் சொல்கிறார்கள். இப்பொழுது பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹுவை அழைத்து கொண்டு அல்லாஹ்வின் தூதரிடம் சென்று இந்த செய்தியை சொல்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், உங்களுக்கு ஏனே பிள்ளைகள் இருக்கிறார்களா? நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர்த்து வேறு குழந்தைகள் இருக்கிறார்களா? அப்பொழுது ஆம் என்றார்கள். அவர்களுக்கும் இது போன்று நீங்கள் கொடுத்தீர்களா என்று கேட்டார்கள். இல்லை என்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஃபத்தகுல்லாஹ வஅதிலு பைனக்கும், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வத்தகுல்லாஹ வஅதிலு பைன அவுலாதிக்கும், உங்களுடைய குழந்தைகளுக்கு மத்தியிலே நீதமாக நீங்கள் நடங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, இவ்வளவு மோசமான ஒரு செய்திக்கு, ஒரு விடயத்துக்கு என்னை நீங்கள் சாட்சியாக்கப் போகிறீர்கள் என்று கோபப்பட்டார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்பிற்குரிய ஈமானி உறவுகளே, எனவே ஒரு பொழுதுமே பெண் பிள்ளைகளுக்கு மாத்திரம் சொத்துக்களையும் காணிகளையும் வீடுகளையும் கொடுத்துவிட்டு ஆண் பிள்ளைகளை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்றால் எங்களுடைய ஆண் பிள்ளைகளுக்கு நாங்கள் அநியாயம் செய்கிறோம் என்பதை அன்பிற்குரிய பெற்றோர்களை நாங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். இது திட்ட தெளிவாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எச்சரித்த அம்சம். அன்பளிப்புகள் கொடுக்கப்படுகின்ற பொழுது எல்லா குழந்தைகளுக்கும் அன்பளிப்புகள் கொடுக்கப்பட வேண்டும். இதை தவிர்த்து தேவைகளை நிவர்த்தி செய்வது அது பல வகைகளிலே இருக்கும். சிறிய குழந்தை சாப்பிடுகின்ற அளவுக்கு பெரிய குழந்தை சாப்பிடாது. பெரிய குழந்தை அதிகமாகவே சாப்பிடும். சிறிய குழந்தையினுடைய 100 ரூபாய் இருக்குமா இருந்தால் பெரிய குழந்தையினுடைய சாப்பாட்டுக்கான பெருமதி 500. அதுக்கு சிறிய குழந்தைக்கு 100 தான் கொடுக்கணும், பெரிய குழந்தைக்கு 500 தான் கொடுக்கணும். அதில் மாற்று கருத்து இல்லை. சில பிள்ளைகள் நோய்வாய்ப்பட்டிருப்பார்கள், அவர்களுக்கு அதிகமாக செலவழிக்க என்ன தேவை இருக்கும். இதெல்லாம் நீதம் என்கின்ற அம்சம் கிடையாது. தேவைக்கு செலவழிப்பது வேறு. ஆனால் அன்பளிப்புகள் வழங்கப்படுகின்ற பொழுது நீதமாக வழங்கப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். இது குடும்பம் சார்ந்த பகுதிக்குள் நாங்கள் கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பதையும் ஈமானிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று சீதனம் என்கின்ற இந்த கொடுமை இந்த சமூகத்திலே, முஸ்லிம் சமூகத்திலே அதிகரித்து காணப்படுவதற்கு மிக பிரதான காரணம் அன்பளிப்பு வழங்குகின்ற விடயங்களிலே நாங்கள் ஒரு பட்சமாக முடிவெடுப்பது, பெண்களுக்கு மாத்திரம் அன்பளிப்புகள் கொடுப்பது. அது போன்றுதான் சொத்துள்ள தந்தையோ அல்லது தாயோ மரணித்து விட்டால் அந்த சொத்தை சரியான முறையில் பங்கீடு செய்யாமல் இருப்பது. ஒரு தந்தை மரணித்து விட்டால் அவருக்கு அதிகமான சொத்துக்கள் இருக்கிறது என்றால் அதை சரியான முறையிலே மனைவிக்கு இத்தனை பங்கு, பிள்ளைகளுக்கு இத்தனை பங்கு, அதில் ஆண் பிள்ளைகளுக்கு இத்தனை பங்கு, பெண் பிள்ளைகளுக்கு இத்தனை பங்கு என்பதாக அல் குர்ஆன் சூரத்து நிசா அழகாக பேசுகிறது. அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, இந்த சொத்து பங்கீடு சம்பந்தமாக அல் குர்ஆன் சொல்லிவிட்டு, அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, யார் யாருக்கு என்னென்ன பங்குகள் கொடுக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை சுட்டி காட்டிவிட்டு அல்லாஹு தஆலா அந்த சொத்து பங்கீட்டை எப்படி முடிக்கிறான் என்றால், தில்க ஹுதூதுல்லாஹ், இவை அல்லாஹ்வினுடைய வரையறைகள், வரம்புகள். வம யுத்இல்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்கிறாரோ ஃபயுத்ஹிலுஹு ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு காலிதீன ஃபீஹா, சுவர்க்கத்தில் அவர்கள் நிரந்தரமாக வாழ்வார்கள். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வம யஅஸில்லாஹ வ ரசூலஹு வ யதஅத்த ஹுதூதஹு, யார் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மாறு செய்து அவனுடைய வரையறைகளை மீறுகிறார்களோ
யுத்ஹில்ஹு நாரன் ஹாலிதன் ஃபீஹா, அவர்களை அல்லாஹு தஆலா நிரந்தரமாக நரகிலே நுழைவிப்பான் என்பதாக அல்லாஹு தஆலா கடுமையாக எச்சரிக்கிறான் என்பதை ஈமானிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று எங்களுடைய சமூகத்திலே எத்தனையோ முஸ்லிம்கள் மரணிக்கிறார்கள், இவர்களுடைய சொத்துகள் பங்கு வைக்கப்பட்டன என்கின்ற செய்திகள் எங்களுடைய காதுகளை வந்தடைவது கிடையாது. எங்கோ ஒரு இடத்திலே சொத்துக்கள் பங்கு வைக்கப்பட்டதாம் என்று ஒரு வருடத்துக்கு ஒரு முறை செய்வெடுக்கிறோம். அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளை அல்லாஹு தஆலாவினுடையார்களே, கடுமையாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே எச்சரித்து சொன்ன அம்சம் இந்த சொத்து பங்கீடு என்பதை ஈமானிய உறவுகளை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய மனைவி மரணித்தால் கணவனாக எங்களுக்கு கடமை அந்த சொத்தை பங்கீடு செய்வது, மனைவிக்கான சொத்தை. மனைவி மரணித்தால் அங்கே இருக்கக்கூடிய ஆண் மக்கள் அல்லது கணவன் மரணித்தால் மனைவி சொத்துக்களை பங்கிடுகின்ற விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். ஈமானிய உறவுகளை அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, மாறாக அப்படியோ சொத்துக்களை வைத்துக்கொண்டு பெண்களுக்கு மாத்திரம் கொடுத்துவிட்டு ஆண்களை நிற்கதியாகக்கூடிய நிலைமை ஈமானிய உறவுகளை அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, இது மார்க்கத்துக்கு நேர்முரணான செயற்பாடு என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது எங்களுடைய குடும்பம் சார்ந்த உத்ஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. அல்லாஹ் சொல்கிறான், இஸ்லாத்திலே நீங்கள் முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள். சொத்து பங்கீடும் இஸ்லாத்திலே உள்ளது, அனந்தர சொத்தை பங்கீடு செய்வதும் இஸ்லாத்திலே உள்ளது. அன்பளிப்புகள் வழங்கப்படுகின்ற பொழுது நீதமாக அன்பளிப்புகள் வழங்கப்படுவதும் இஸ்லாத்தில் உள்ளது என்பதை அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளை அல்லாஹு தஆலாவின் அடியார்களை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு உத்ஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா என்கின்ற வசனத்தை முடிக்கின்ற பொழுது வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறார். ஈமானிய உறவுகளே, ஷைத்தான் சாதாரண ஒருவன் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுடைய தந்தையை வழிகெடுத்தவன் இப்லீஸ் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஈமானிய உறவுகளை அல்லாஹு தஆலாவினுடைய அருளே, அவன் அல்லாஹ்விடம் சபதமிட்டு வந்திருக்கிறான். கால ஃபபிஇஸ்ஸதிக லஉக்வியன்னஹும் அஜ்மஈன், ரப்பே உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக அனைத்து மக்களையும் நான் வழிகெடுப்பேன் என்று சொல்கிறான். சும்ம லஆத்தியன்னஹும் மின் பைனி ஐதிஹிம் வ மின் கல்ஃபிஹிம் வ அன் ஐமானிஹிம் வ அன் ஷமாயிலிஹிம், முன்னால வருவன், பின்னால வருவன், வலதால வருவன், இடதால வருவன். லஅகுதன்ன லஹும் சிராத்தகல் முஸ்தகீம், உன்னுடைய நேரான பாதையிலே நான் அமர்ந்து கொண்டு ஒட்டுமொத்த அனைத்து மக்களையும் நான் வழிகெடுப்பேன் என்பதாக அல்லாஹ்விடம் சபதமிட்டு வந்தவன் ஷைத்தான். எனவே ஈமானிய உறவுகளை அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, ஷைத்தானுடைய ஆசை வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வை வணங்கி வழிபடுகின்ற, அல்லாஹ்வினுடைய சட்ட திட்டங்களை சரிவர நிறைவேற்றுகின்ற விடயத்திலே பொடுபோக்கு செலுத்தி விடாமல், பாவங்களிலே மூழ்கி விடாமல், மனிதன் என்ற அடிப்படையிலே பாவம் செய்வோம். அப்படித்தான் அல்லாஹு தஆலா எங்களை படைத்திருக்கிறான். ஆனால் பாவங்களில் நிலைத்திருப்பது, பாவங்களிலே மூழ்குவது அது ஷைத்தானுக்கான வெற்றி என்பதை ஈமானிய உறவுகளை புரிந்து கொண்டவர்களாக வல்ல ரப்புல் ஆலமீனும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எப்படி வாழ வேண்டுமென எங்களுக்கு இந்த வேதத்தையும் ஹதீஸ்களையும் தந்து வழிகாட்டி இருக்கிறார்களோ அந்த அடிப்படையிலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் வல்ல ரப்புல் ஆலமீன் ஆக்கியருள வேண்டும். அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, சின்ன ஒரு விஷயம். இங்கே இருக்கக்கூடிய சகோதரர் கேட்டார்களாம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரை கேள்விப்பட்டால் நாங்கள் ஸலவாத்து சொல்வது எப்படி? சத்தம் போட்டு சொல்ல வேண்டுமா, அல்லது மனதுக்குள்ளால் சொல்லிக்கொண்டால் போதுமா, அல்லது நபிகளுடைய பேர்களை கேட்க கேட்க ஸலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டுமா? அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளை அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்லா அலைய வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரா, யார் என் மீது ஸலவாத்து சொல்கிறாரோ அல்லாஹு தஆலா அவர் மீது 10 தடவை ஸலவாத்து சொல்கிறார். அப்படி என்றால் அவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறார்? மன்னிக்கிறான் என்பதாக ஹதீஸ்களை அறிஞர்கள் விளக்கம் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்தில் இன்னொரு செய்தியில் அல்லாஹ் என்று சொன்னார்கள், நான் நினைவு கூறப்பட்டு என் மீது யார் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவர் கஞ்சத்தனம் கொண்டவன், அல் பஹீல் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த செய்தி நம்மளுக்கு எதை சொல்கிறது என்றால், நபிகளுடைய பெயரை கேட்டால் நாங்கள் ஸலவாத்து சொல்ல வேண்டும். சில பொழுதுகளிலே அடிக்கடி நபிகளாருடைய பெயர் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். இது தொடர்பாக அறிஞர்களும் கேள்வி கேட்கப்படுகிறது. அப்பொழுது சொல்கிறார்கள், ஒரு மாணவர் கேட்கிறார், நான் பாடத்தில் இருக்கிறேன், நபிகளாருடைய செய்திகளை சொல்லுகின்ற பொழுது நபிகளாருடைய பெயர்கள் வந்து கொண்டே இருக்கிறது, இந்த பொழுதெல்லாம் நான் ஸலவாத்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டுமா? அப்பொழுது அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள், அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, நபிகளாருடைய பெயரை செவிமடுத்தால் ஸலவாத்து சொல்வது என்பது வாஜிபு கிடையாது. ஒருவர் ஸலவாத்து சொல்லவில்லை என்றால் அவர் பாவம் செய்து விட்டார் என்கின்ற அம்சம் கிடையாது, மாறாக வலியுறுத்தப்பட்ட சுன்னா. எனவே முடியுமானவரை நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஸலவாத்து சொல்லிக் கொள்ளுங்கள். அந்த ஸலவாத்து சொல்வதை பொறுத்தவரையில் ஸலாத்துல் இப்ராஹிமியா என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது கமா ஸல்லைத அப்படி முழுமையாக சொல்ல வேண்டுமா இல்லையா என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. முழுமையாக அடிக்கடி என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. அதனால் பிரதான 2 வழிகாட்டல்களில் அறிஞர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் என்று சொல்லலாம், அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் இந்த
இரண்டு வார்த்தைகளையும் ஆரம்ப காலங்களிலிருந்து தாபியூன்கள் தாபியூன்கள் ஹதீஸ் கலைகளை தொகுத்தவர்கள் எல்லாம் என்ன செய்திருக்கிறார்கள், பயன்படுத்தியிருக்கிறார்கள். எனவே இப்படி செலவாத்து சொல்கின்ற ஒரு முறை இருந்து வந்திருக்கிறது என்கின்ற அடிப்படையில் இந்த அடிப்படையில் செலவாத்து சொல்லலாம். சத்தமோடு சொல்ல வேண்டும் என்கிற எந்த வித தேவையும் கிடையாது. நாங்கள் மனசாலையும் சொல்லிக்கொள்ளலாம், வாயை அசைத்தும் என்ன செய்து கொள்ளலாம், சொல்லிக்கொள்ளலாம். அதற்காக வேண்டி இந்த சமூகத்தில் அறியப்பட்டு இருப்பது போன்று நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் மீது நாங்கள் செலவாத்து சொல்கிறோம் என்று சத்தமோட்டு ஹாய்ஹூ என்று சொல்வது இஸ்லாத்திலே வரவேற்கப்பட்ட அம்சமில்லை என்பதையும் ஈமானிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வல்ல ரப்புல் ஆலமீனும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாங்கள் எவ்வாறு வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என வழிகாட்டினார்களோ அந்த அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.